ஓப்பன் பண்ண உடனே பயங்கரமா சர்வரே கிராஷ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ பயங்கரமான புக்கிங். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Access Vibe and IFT Productions presents Majawa London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description. திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க சார், இது வரைக்கும் யூஸ்வலாக அஜித் சாருக்கு நம்ம தேட்டரில் வச்ச கட் அவுட்டுக்கு இதுவரை இப்போ இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கட் அவுட் பிளான் பண்ணியிருக்கிறாங்க சார். சாருக்குன்னு சொல்ல ஸ்பெஷல் மேஷப் எல்லா ஷோலையும் ப்ளே ஆகும். விஸ்வாசம் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு சார். டீசருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு. அடிக்கடி வந்து அந்த பிளட் பேங்க் இது நடத்துவாங்க சார் தியேட்டர்லேயே, அவங்களே பெட் எல்லாம் போட்டு அங்கேயே வச்சு பண்ணுவாங்க. தேர்ஸ்டே மூவிக்கு ஒரு சண்டே தான் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க சார் யூஸ்வலாக, ஒரு 4 days 5 days. இது வந்து 1 week பிஃபோரே பண்ணுற மாதிரி வந்துட்டாங்க. ராமுத்ராம் சினிமாஸ் பொறுத்த வரைக்கும் யாரோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம் சார் அந்த தேட்டர்? சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் எங்க இணைப்புல வந்ததுக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. உங்களையும் சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் சார். சார் இன்னும் ஒரு 3 நாள்ல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய திருவிழா ஒண்ணு வரப்போகுது சார். குட் பேட் அக்லின்னு சொல்லி அஜித் சாரோட மிக அதிகமான எதிர்பார்ப்புல வரக்கூடிய ஒரு படம். ராமுத்ராம் சினிமாஸ் எவ்வளவு தயாராயிருக்கு சார் இந்த 3 நாளையில? கண்டிப்பா சார், நாங்களும் உங்க ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கோம் சார். சாரோட வந்து ரொம்ப ஃபேன் பாய் டைரக்டர் பண்ணி வர்ற படம், அதனால வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்குது. நாங்களும் வந்து ஒரு பெரிய திருவிழா பாக்குறதுக்கு அவளோட காத்துக்கிட்டு இருக்கோம் சார். கிரேட் சார். சார் புக்கிங்ல எப்படி சார் போயிட்டு இருக்கு குட் பேட் அக்லிக்கு? ஒரு எதிர்பார்ப்புல வரக்கூடிய படம் அப்படின்னாலே அதுக்கான புக்கிங் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் இல்லைங்களா? ஆமா, புக்கிங் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு சார். ஆமா ஆமா, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. நம்ம ஓப்பன் பண்ண உடனே பயங்கரமா சர்வரே கிராஷ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ பயங்கரமான புக்கிங். ஆமா ஆமா, அதனால பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அந்த வீக்கெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா பெரிய அளவுல புக்கிங் போயிட்டு இருக்கு சார். கிரேட் சார், சூப்பர் சார். சார் ஃபேன்ஸோட எதிர்பார்ப்பு, ஃபேன்ஸோட இந்த புக்கிங்க்கு அவங்க காமிக்கிற இன்ட்ரெஸ்ட், நேர்ல வந்து வாங்குவாங்க, ஒரு சிலர் ஆன்லைன்ல பண்ணுவாங்க. அதோட ஏற்பாடுகள் எப்படி சார் இருக்கு? இல்ல சார், ஆன்லைன்லயும் நல்லா இருக்கு, நேர்ல வந்து வாங்குறவங்களும் நல்ல புக்கிங் சார். நல்ல ஒரு பெரிய அளவுல புக்கிங், ரொம்ப பெரிய அளவுல போயிட்டு இருக்குது. ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியிலையுமே வந்து உங்களுக்கு இந்த மூவி வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு சார். அதனால எல்லாருமே ஃபேன்ஸ் பிளஸ் காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே நல்ல புக்கிங் பண்றாங்க சார். பண்றாங்க இல்லைங்களா சார்? சார் இப்போ பொதுவாவே இப்போ அஜித் சாரோட படம் வருது அப்படின்னா தியேட்டருக்கு கிரௌட் வந்து ரொம்ப அதிகமா வருவாங்க. செலிப்ரேஷன் அப்படிங்கிறது முதல் நாள் அந்த நைட்ல இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு நாங்க நிறைய வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாஸ்ல பார்த்திருக்கோம் சார். ராமுத்ராம் சினிமாஸோட செலிப்ரேஷன்ஸ் நிறைய பார்த்து, ஐயோ நம்ம அங்க போய் ஒரு நாளாவது செலிப்ரேட் பண்ணிடணும் அப்படிங்கிற ஆர்வமே எங்களுக்கு நிறைய வந்திருக்கு சார். கண்டிப்பா. இந்த வருஷம் செலிப்ரேஷன்ஸ் எப்படி சார் எதிர்பார்க்கலாம்? அதான் சார், எப்போதும் போல இந்த திருப்பம் வந்து ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்கு சார். அவுட்டோர்லயும் இருக்குது, இன்டோர்லயும் ஒரு பெரிய செலிப்ரேஷன் வித்தின் த ஆடிட்டோரியமும் நான் பிளான் பண்ணியிருக்கிறோம் சார். ஆமா ஆமா, வெளியே எந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்றாங்களோ அதே ஒரு ஃபீலை வந்து ஆடிட்டோரியத்துக்குள்ளேயும் கொடுக்குறோன்னு சொல்லி அங்கேயும் லைட்டிங் செட்டப் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால வெளியே அவுட்டோரும் ரொம்ப நல்லா இருக்கும், இந்த திருப்பி இன்டோரும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார். கிரேட் சார். இந்த ஒன்ஸ் மோர்லாம் கேட்பாங்க பசங்க, ஒரு பாட்டுக்கு இல்ல ஒரு சீனுக்குலாம் ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. அது நம்ம தியேட்டர்ல அது வந்து சார் அது ரெகுலரா இருக்கும் சார். அவங்களுக்கு வந்து இப்போ FDFS இல்ல ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாவே எந்த சாங்கை ரிப்பீட்டடா கேட்குறாங்களோ அதை வந்து எப்படியுமே 2 திருப்பு ப்ளே பண்ணுவோம். சாருக்குன்னு சொல்ல ஸ்பெஷல் மேஷப் எல்லா ஷோலையும் ப்ளே ஆகும். ப்ளஸ் அந்த வேற மூவியில் உள்ள ஹிட் சாங்ஸும் ஏதாவது ஒன்று ஒவ்வொரு ஷோக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஷோக்கும் ஒவ்வொரு சாங்கை மைண்ட் பண்ணி ப்ளே பண்ணுறோம். அதனால அது ஃபுல்லாக ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்ணுற அளவுக்கு இருக்கு சார். கிரேட் சார், கிரேட் சார். சார் பொதுவாகவே ராமுத்ராம் சினிமாஸ்ல வந்து இப்போ வந்து நம்ம அஜித் சாரோட படங்களும் அதிகமா கொண்டாடப்பட்டு பார்த்திருக்கும், விஜய் சாரோட படங்களும் அதிகமா கொண்டாடப்பட்டு பார்த்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபேன்ஸுக்கு ஒன்று இருக்குல்ல, எந்த டிக்கெட் அதிகமா புக் ஆயிருக்கு, யாரோடது கலெக்ஷன் அதிகமா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ராமுத்ராம் சினிமாஸை பொறுத்த வரைக்கும் கலெக்ஷன் வைஸ் யாரு சார் இப்போ முன்னாடி இருக்கிறாங்க? இல்ல சார், கலெக்ஷன் வைஸ்ன்னு பார்க்கும்போது 2 பேருக்குமே நல்ல கலெக்ஷன் தான் சார், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி அதிகமான கலெக்ஷன் டிசைட் பண்றது ஹீரோவை தாண்டி மூவியோட ரிசல்ட் சார். அதை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம கலெக்ஷனே ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால வந்து
ஒரு மூவி ஆவரேஜா இருக்கும், ஒரு ஸ்டாருக்கு ஓப்பனிங் பெருசா இருக்கும், மூவியோட ரிப்போர்ட் ஆவரேஜா இருந்தா அதோட எண்ட் ஆஃப் த டே உள்ள ரிப்போர்ட் வந்து படத்தோட எல்லாமே இப்போ ஓப்பனிங் எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு சார். எண்ட் ஆஃப் த நம்பர்ஸ் நீங்க பார்க்கும்போது ரிப்போர்ட்ஸ் படத்தோட ரிப்போர்ட் ரிசல்ட்டை பொறுத்து தான் அந்த எண்ட் ஆஃப் த மூவியோட கலெக்ஷன் இருக்கும் சார். அது டிபெண்ட் அப்பான் த மூவி தான். அது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய மாஸ் ஓப்பனிங் செலிப்ரேஷன் இருக்கும். கலெக்ஷன் நம்ம கால்குலேட் பண்றது டிபெண்ட் அப்பான் த மூவி ரிசல்ட் தான் சார். ஆமா. கிரேட் சார். சூப்பரா சொன்னீங்க சார். சார் இது வரைக்கும் அஜித் சாரோட எந்த ஒரு படம் சார் அதிகமா கலெக்ட் ஆயிருக்கு நம்மளோட தியேட்டர்? நமக்கு விஸ்வாசம் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு சார். முதல் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து மற்ற எல்லா படங்கள் நம்ம தீனா பில்லா எல்லாம் பண்ணோம். இப்போ லாஸ்ட் கொஞ்சம் இதில் வந்து விஸ்வாசம் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன், அதுக்கப்புறம் துணிவு நல்ல பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு சார். இதுக்கு ரெண்டுமே வந்து அதிகமான கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆமா ஆமா. சார். இப்போ 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 என்னன்னா சென்னையில ஒரு 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 செலிப்ரேஷன் நடக்குது அப்படின்னா அது எல்லாருமே பார்ப்பாங்க சார். அதே மாதிரிதான் இப்போ எந்த ஊர்ல எந்த தியேட்டர்ல செலிப்ரேஷன் நடந்தாலுமே வந்து அது வந்து அந்த நடிகர்களோட கவனத்திற்கு போகிறது வழக்கம் தான் சார். கண்டிப்பா அதே மாதிரி இப்போ நம்ம ராமுத்ராம் சினிமாஸ் பண்ற நிறைய செயல்கள் வந்து அந்த நடிகர்களுக்கு போறதும் அப்படிங்கிறது இருக்கு. So அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமாங்க சார்? சார். நம்ம வந்து விஜய் சார் மூவி, அஜித் சார் மூவி எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுறோம் சார். இப்போ அவங்களுக்கு ஒரு ரிலேயபிளான ஒரு சோர்சஸ் மூலமாக எங்கள் அப்டேட்ஸ் எல்லாமே அவங்க நாலேஜுக்கு போகுது சார். பண்ணி அவங்களும் அங்கே பதில் அங்கே இருந்து இதை மாதிரி நல்லா இருக்குது, இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க சார் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி அது எங்களுக்கு நாங்கள் என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணுறோமோ அது அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி எங்களோட சோஷியல் மீடியா போக அவங்களோட ரொம்ப க்ளோஸ் அவங்க ரிலேயபிளான சோர்சஸ் இருப்பாங்களா சார், அவங்க எங்கள் கூட நல்ல கான்டாக்ட்ஸில் இருப்பாங்க. அதனால் நாங்கள் என்னென்ன பண்ணுறோங்கிற அப்டேட்ஸை அவங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். அதனால எல்லாருக்குமே கொஞ்சம் பேலன்ஸ்டா எல்லா ஹீரோஸ் இதுவுமே நம்ம பண்றோம். அப்படிங்கும் போது இத்தனை வருஷமா இருக்கிறோம்ல சார், அதனால எங்களுக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ் மூலமா அவங்ககிட்ட அப்படி பண்றதுனால எல்லாருக்குமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி வச்சுக்கிறோம் சார். இருக்கு இல்லைங்களா சார்? கண்டிப்பா சார் இப்போ ஒரு படத்தோட சூப்பர் சார். ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ஒரு மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். போட்டோஸ்லாம் வந்துச்சுன்னா ஒரு மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். டீசர் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ட்ரெய்லர் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் சார். இந்த குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் எப்போ அதிகமாச்சு சார் எக்ஸ்பெக்டேஷன்? சார். அது வந்து அப்போ டேரக்டர் அனௌன்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த டீசர் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சு சார். அதுக்கு போக அந்த ஒவ்வொரு கெட்டப்ஸு ப்ளஸ் எல்லா மூவில இருந்து அந்த டீசர் வரும்போது எல்லா மூவியில் உள்ள லுக்கு ப்ளஸ் டயலாக்ஸு அது எல்லாம் ஆல்ரெடி அவர் பண்ண படங்கள்ல இருந்து எல்லாம் பண்ண போகும்போது அந்த டீசர் வந்ததுக்கு அப்புறமே ஒரு பெரிய முதல்ல இனிஷியலாகவே அந்த டேரக்டர்னோடனே ஒரு ஹைப் இருந்துச்சு சார். அந்த ஃபர்ஸ்ட் லுக் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டீசருக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆயிடுச்சு சார். கிரேட் சார். ட்ரெய்லர் பாட்டெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெளியே இருப்பாங்க பசங்களா. ஒவ்வொன்னா அப்டேட் வர 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 ஒன்னோட ஒன்னு பெட்டரா இருக்கிற மாதிரி வரும்போது அது உங்களுக்கு அந்த அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து புக்கிங்லேயே தெரியுதுல்ல சார். அது வந்து அதோட இது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு புக்கிங் வந்து எப்போது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ஸ்டே மூவிக்கு ஒரு சண்டே தான் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க சார். யூஸ்வலா ஒரு 4 days 5 days இது வந்து 1 week பிஃபோரே பண்ற மாதிரி வந்துட்டாங்க. ஆமா, தேர்ஸ்டே மூவிக்கு வந்து ஃப்ரைடேயே பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஃப்ரைடே பண்ணிக்கும் போது ஒரு 6 days 7 days முன்னாடி இவ்வளோ பெரிய ஓப்பன் பண்ணோடனே இவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்கும் போது அப்போ அந்த படத்தில் உள்ள எக்ஸ்பெக்டேஷன் இருக்க போய் தான் ஆடியன்ஸோட புஷ் அவ்வளோ நல்லா இருக்குதுங்கிறது நமக்கே தெரிஞ்சிருச்சு சார். சூப்பர் சார். கிரேட் சார். ரொம்ப வருடங்களா அஜித் சாரோட படங்கள் நம்ம தியேட்டர்ல வந்து வெளியிடப்பட்டு வருது சார். என்ன சார் ஸ்பெஷலா பாக்குறீங்க அஜித் சார் கிட்ட? ஒரு மாஸ் ஹீரோ சார். நம்ம வந்து நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் இருந்து எல்லா மூவியும் நாங்கள் போட்டுகிட்டே வருவோம் சார். அவரோட ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா க்ரோத்து அப்படி அவங்க ஒரு அப்படி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு சாக்லேட் பாயாக தான் இன்ட்ரடியூஸ் ஆகி அந்த மாதிரி மூவிஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே மாஸ் மூவிஸ் பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஹைப்பு கிரியேட் ஆகிற அளவுக்கு போயிருக்காங்க. அதனால் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து எல்லா ஸ்டேஜ் மூவிஸும் பார்த்துருக்கோம். அந்த ஃபேன்ஸை சின்ன வயசுலேருந்தே அவங்க ஃபேன்ஸ் எந்தெந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் ஒரு 25 வருஷமாக சாரோட மூவி எல்லா மூவிலேருந்து ட்ராவல் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் சார். அது அப்படியே அது அவங்களோட க்ரோத்தே வந்து அப்படியே ஒரு பெரிய லெவலுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். 2 ஹீரோஸுமே நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய லெவலில் சாரோட க்ரோத் இருக்குது சார். இருக்கு இல்லைங்களா சார்? இப்போ அஜித் சார் மாதிரியான விஜய் சார் மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகுறதுனால நிறைய தியேட்டர்களுக்கு கூட்டம் வருது அப்படிங்கிற பட்சத்துல அது ஒரு ஆறுதலா இருக்கும் இல்லைங்களா சார்? ஏன்னா வருடம் ஃபுல்லா வர்றது இல்ல படம். அஜித் சார் மாதிரியான விஜய் சார், ரஜினி சார், கமல் சார் மாதிரி வருடத்துக்கு ஒரே ஒரு படம் வரும். அந்த டைம் தியேட்டர்ல அதோட எல்லாமே கொஞ்சம் ஸ்டேபிளா போகும். மற்ற டைம்ல கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய படங்கள் வர டைம்ல கொஞ்சம் ஸ்டேபிளா போகும் இல்லைங்களா? அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஆமாம் சார். இப்போ பெரிய மூவிஸ் வந்து இப்போ எல்லா ஸ்டாரும் ஒவ்வொன்றும் பண்ண போகும்போது தான் சார் அந்த இனிஷியலாக இவ்வளோ நீங்கள் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு பெரிய ஓப்பனிங் மற்ற படங்கள்லாம் வந்து நல்லா இருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் போய் அதுக்கப்புறம் ரேஷியோ வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி பெரிய ஹீரோஸ் படம் வரும்போது அந்த ஃபேன் பேஸ் இருக்கும் போது ஓப்பனிங் பெருசாக கிடைக்கும் சார். அதோட ரிப்போர்ட்ஸ் நிறையா இருக்குது.
நல்லா இருக்கு, ரிசல்ட் நல்லா இருக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி கலெக்ஷன் போகும். அந்த மாதிரி ஒரு 3-4 படங்கள் வந்தால் தான் எங்களுக்கு தேட்டர்ஸுக்கு ஒரு சர்வைவலுக்கு, அந்த 12 months சர்வைவலுக்கு இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் படங்கள் அப்படி மாறி மாறி ஒரு 6-7 படங்கள் வந்தால் தான் எங்களாலையும் வந்து அதுக்கு அன்சீசன்லேயும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி படங்கள் நல்லா வந்தால் தான் மற்ற நேரங்கள்லையும் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். அது கண்டிப்பாக அதனால இவங்க பெரிய ஸ்டார்ஸும் வருஷத்துக்கு 2 படமாவது கண்டிப்பாக விடணும் சார். கொடுத்த நிறைய பேர் பலனடைவாங்க இல்லைங்களா சார்? கண்டிப்பாக சார். எல்லாம் அதை வச்சு சார், இப்போ நாங்கள் தேட்டர் ஓனர்ஸ்ன்னு இல்லை, எங்களை நம்பி இருக்கிறவங்க, அங்கே டெக்னிக்கல் சைடு இருக்கிறவங்க, அதை வச்சு ஒரு சாதாரண போஸ்ட் ஓட்டுற அவங்கள இருந்து, தேட்டர் ஓனர்ஸ்ல இருந்து, ஒரு கேன்டீனு, சைக்கிள் பாஸ், கார் பார்க்கிங்ல இருந்து, இதை பற்றி ஒன்று டிபெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸே இருக்குல்ல சார். எங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறவங்க பண்ணுறது, ஆன்லைனில் பண்ணுறது அப்படின்னு ஒரு சோர்ஸை வச்சு நிறைய ஃபீல்டு அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க சார். இது நல்லா போகும்போது எல்லாருக்குமே ஒரு ஹெல்த்தியான பிசினஸ் இருக்கும்ல சார். இருக்கதான் செய்யும் இல்லைங்களா? ஆமா சார், இப்போ கடந்த சில மாதங்களாவே அந்த 4 AM ஷோ அப்படிங்கிறது இல்ல சார், ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார். 9 AM தான் ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க சார். இதுல ஃபேன்ஸ் எவ்வளவு டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க சார்? ஏன்னா 4 AM ஒரு நைட்டு ஒரு 12 மணில இருந்து ஃபுல்லாவே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. 4 மணிக்கே வந்து அஜித் சாரை பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்து இருந்திருக்கும். இதுல எவ்வளவு ஃபேன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க சார் 4 AM ஷோ இல்ல அப்படின்னு சொன்ன உடனே? அது கண்டிப்பா ஆயிருக்கிறாங்க சார். என்னன்னா உங்களுக்கு வந்து 4 AM போது அப்படி அந்த நைட்டு எல்லாமே இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு, சப்போஸ் ஒரு வந்து உங்களுக்கு நான் ஃபெஸ்டிவல்ல வந்துச்சுன்னா அந்த 4 AM முடிச்சு ஒரு 7க்குலாம் ஒர்க்குக்கு போற மாதிரி உள்ளவங்க எல்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க சார். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் இதுதான் இருந்தாலும் அந்த 9 o'clockங்கும் போது அது அப்படி ஒன்று வந்து சில இஷ்யூஸ் தானே சார். அது வந்து அது போக முடியாததுக்கு வந்து சில அவங்களோட பாதுகாப்பு சூழ்நிலை கருதி அவங்களோட நல்லதுக்காக தான் அந்த ரூலே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏதாவது சேஃப்டி இல்லாமல் மிட் நைட்டில் ஒரு ட்ராவல் பண்ணி வர்றாங்க, அதில் சில இஷ்யூஸ் வந்துடுதுன்னு சொல்லி தான் பண்ணுறாங்க. நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு அதனால தான் சார் இப்போ என்னென்னா வெளியே அவுட்டோர்லேயும் பிளான் பண்ணியிருக்கு, இன்டோர்லேயும் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால முன்னாடி நல்லா வெளியே தான் டிஜே அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க சார். இப்போ அதே இது என்ன பண்ணிட்டோம், சரி ஓகே 9க்கு ஆரம்பிக்கிறனால வெளியே ஒரு பக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளேயும் ஒரு அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலை வந்து ஆடிட்டோரியத்துக்குள்ளேயும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே செட்டப் எல்லாம் உள்ள பண்ணி, அதனால இப்போ நாங்களும் அதுக்கு தக்கன மாற்றங்கள் பண்ணி பண்ணுறோம். அதுக்கு வர்றவங்க செலிப்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக நல்லா பண்ணிடுறாங்க சார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம் சார், சூப்பர் சார். சார், இந்த தியேட்டர் அந்த ஹீரோவோட கோட்டை, இந்த தியேட்டர் அந்த ஹீரோவோட கோட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஒண்ணு தமிழ்நாட்டுல இருக்குங்க சார். ராமுத்துராம் சினிமா பொறுத்த வரைக்கும் யாரோட கோட்டை அப்படின்னு சொல்லலாம் சார் அந்த தியேட்டர்? நாங்கள் வந்து சார் நியூட்ரலாக பிஸ்னஸ் பண்ணுறோம். அதனால எங்களுக்கு வந்து எல்லா ஹீரோவோட கோட்டையும் தான், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா எல்லாரோட கோட்டையும் தான் ராம் சினிமாஸ், அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் உள்ள இம்பார்ட்டன்ஸு எல்லா மூவிக்கும் எல்லா ஹீரோஸுக்கும் ஒரே மாதிரியான செலிப்ரேஷனு, ஒரே மாதிரியான இதுதான் நம்ம பண்ணுறோம். அதனால் இவங்களுக்கு அவங்கவுங்க ஃபேன்ஸுக்கு அவங்கவுங்க சொல்லிக்கிடுவாங்க சார். இப்போ எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் வந்து நியூட்ரலாக எல்லா ஹீரோஸுக்கும் உண்டான கோட்டை தான் ராம் சினிமா சார். கிரேட் சார், கிரேட் சார். சார், இவ்வளவு வருஷம் நம்ம இந்த தியேட்டர் ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நமக்கு ஒரு அனுபவம், கண்டிப்பா ஒரு பெரிய லெவல் அனுபவம் இருக்குங்கிறதுனால சார் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? முதல் நாள்ல குட் பேட் அக்லி எவ்வளவு கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இது எவ்வளவு கலெக்ட் பண்ணணுங்கிறது நம்பர்ஸ்ல தெரியல சார். இது வரைக்கும் பண்ண படங்கள்ல பெட்டரா இருக்கும் சார். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வந்து இது வரைக்கும் அஜித் சார் மூவி பண்ண இதை விட இது கண்டிப்பாக கூடுதலா பண்ணும் சார். நிச்சயமா பண்ணும், வேர்ல்டு வைடு கன்ஃபார்மா பண்ணும் சார். ஆமா ஆமா. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டேட்டு சார். ஃபர்ஸ்ட் மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் ப்ளஸ் நல்ல டேட்டு, அன்னைக்கு ஒரு ஹாலிடே, எல்லாமே வந்து ஒரு ஃபேவரா அமைஞ்சிருக்கு சார். இதுக்கு ஒரு லாங் வீக்கெண்டு, ஹாலிடே வீக்கெண்டா அமைஞ்சிருச்சு. அதனால உங்களுக்கு வந்து ஒரு 5 days கலெக்ஷன் வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, மண்டே ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே இருக்கிறதுனால யூஸ்வலாக இது வரைக்கும் பண்ண மூவியோட இன்னொன்று சோலோ ரிலீஸ் சார். இப்போ வேற எதுவும் அப்போஷன் வந்து ஸ்க்ரீன்ஸும் டிவைட் ஆகலை, எல்லா ஸ்க்ரீன்ஸும் டோட்டலாக ஸ்க்ரீன் அப் ஆகுது. அப்படிங்கும் போது இது வரைக்கும் பண்ண மூவியை விட அந்த டேட்டு, ரிலீஸோடது, சோலோ ரிலீஸ் இதெல்லாம் பார்க்கும் போது இது வரைக்கும் பண்ண அஜித் சார் மூவியில் இது கண்டிப்பாக பெட்டராக பண்ணும் சார். கூடுதலாக தான் பண்ணும். அதிக லெவல்ல வரும் சொல்றேன் இல்லைங்களா? கண்டிப்பா அதிக லெவல் கலெக்ஷன் கண்டிப்பா இருக்கு சார். அதான் ஃபர்ஸ்டா இருக்கும். ஆமா சார். புரியுது சார். இந்த ஒரு 1000 crore நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க சார். 1000 கோடி இன்னும் பார்க்கல, தமிழ் சினிமா எதுவும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்குங்க சார். இந்த ஸ்டார் பண்ணுவாரா, அந்த ஸ்டார் பண்ணுவாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே வந்து நிறைய இருக்குங்க சார். அதுக்கு தியேட்டர் ஓனர்ஸ் நீங்க உங்களோட எதிர்பார்ப்பும் ஒண்ணு இருக்கும் இல்லையாங்களா சார்? ஆமா சார். எங்களுக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாடு தியேட்டரிக்கல் சார். அவங்க சொல்றது வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு
அப்படிங்கும்போது நீங்கள் அங்கே கிடைக்கிற கண்ட்ரீஸில் கிடைக்கிற ஸ்க்ரீன்ஸு அதை வச்சு அது ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும்தான் சார் அது கிளியராக அவங்களால டிக்ளேர் பண்ண முடியும். நம்மளை பொறுத்த மட்டும் நம்ம பெரிய ஹீரோஸு தமிழ்நாடு பொறுத்த மட்டும் நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தானே சார். அது பெரிய அளவில் போனாலே எங்களுக்கு 1000 கோடி பண்ணி தான் எங்களுக்கு வசூல் ஆகணும்னு இல்லை. நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு ஹிட்டான படம் பெரிய கலெக்ஷன் இருக்கிறது வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே தெரியும்ல சார். அதுவே நமக்கு பெரிய லெவலில் பண்ணுறது தான். பட் அது பேன் இண்டியா மூவி ஆல் ஓவர் வேர்ல்டு ரிலீஸ் பண்ணி அது வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் சார், அவங்களுக்கு தான் தெரியும் அந்த நம்பர்ஸை பொறுத்த மாதிரி. நம்ம ரிசல்ட்டை பொறுத்து ஹிட்டு நம்ம தேட்டரில் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு, நம்ம தேட்டரில் பெரிய கலெக்ஷன் பண்ணியிருந்தா தமிழ்நாடு பண்ணியிருக்கோம், இந்தியா பண்ணியிருக்கோம், வேர்ல்டு லெவல் பண்ணியிருக்கோம். அதோட நெட் ரிசல்ட்டை வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் சார் சொல்ல முடியும். அதனால கண்டிப்பாக அதுக்கு பண்ணக்கூடிய மூவிகள் வரும் சார், கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் சார். கிரேட் சார். பேக் டு பேக் பெரிய பெரிய படங்கள் இந்த வருஷத்துலயே வந்து ரிலீஸ் ஆகுது சார். தொடர்ந்து தக் லைஃப் வருது, கூலி வருது, அப்படிங்கிற மாதிரி அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் வருது. அப்படிங்கிறதுனால ஒரு 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 பேக் டு பேக் வர்றதுனால ஏற்பாடுகள் தயாரா இருக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா சார்? ஆமா சார், ஆமா. தியேட்டர் உரிமையாளர்கள் இப்ப நம்ம ராமுத்ராம் சினிமாஸ் எவ்வளவு தயாரா இருக்கிறாங்க சார்? எப்போதுமே தயாரா தான் சார் இருக்கும். உங்க பெரிய மூவிஸ் வந்து பேக் டு பேக் வரும்போது ஒரு ஹெல்த்தியான விஷயம் சார். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி எல்லா ஸ்டாருக்கும் மந்த்லி ஒவ்வொரு ஸ்டார் வரும்போது இப்போ இதுல இருந்து ஏப்ரல் ஆரம்பிச்சு நீங்க டிசம்பர் ஜான்வரி வரைக்கும் அப்கமிங் ஒவ்வொரு ஸ்டார்ஸா வரும்போது முதல்ல ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் சார். அது போக கூட்டம் வருது, இவங்க பெரிய செலிப்ரேஷனுங்கும் போது எங்களுக்கும் ஒரு லாபம் வருது, நாங்களும் ஹாப்பியா இருக்கோம், ஆடியன்ஸும் ஹாப்பியா இருக்க போகும்போது அதுக்கான ஏற்பாடுகளுக்கு நாங்க எப்பவும் தயாராகவே இருப்போம் சார். கிரேட் சார். அஜித் சார் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா வெளியில இருந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்க. என்ன இப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க, பெரிய பெரிய ஃபிளெக்ஸ் வைக்கிறாங்க, பாலாபிஷேகம் பண்றாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. நீங்க பார்த்து வியந்த விஷயம் ஒரு நல்ல ஒரு செலிப்ரேஷன். ராமுத்ராம் சினிமாஸ்ல இது வரைக்கும் இப்படி ஒரு எந்த ஒரு படத்துக்கும் செலிப்ரேஷனே இல்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்த ஒரு படம்னா என்ன சார் சொல்லலாம்? அஜித் சாரோட படம். அஜித் சார் மூவி வந்து சார் இனிஷியலா இருந்து அப்போ இருந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் சார். அது வந்து அவங்க செலிப்ரேட் பண்றதுக்கு வந்து அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான செலிப்ரேஷன் இருக்கும். இப்போ இந்த திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க சார், இது வரைக்கும் யூஸ்வலா அஜித் சாருக்கு நம்ம தேட்டர்ல வச்ச கட் அவுட்டுக்கு இதுவரை இப்போ இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய கட் அவுட் பிளான் பண்ணியிருக்கிறாங்க சார். அதனால ஒரு பெரிய ஸ்டில்லு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஜேஸ் மற்ற ஃப்ளெக்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும் சார். அது போக அது நற்பணிகள் எதுவும் உங்களுக்கு அது செய்யறதுக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்லி அந்த கட் அவுட்டு அதை மாதிரி எந்த மாதிரி செலிப்ரேஷன் இது மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இந்த திருப்பி இப்போது நிறைய சர்வீஸ் ஓரியன்டாகவும் ஈடுபடுறாங்க சார். அடிக்கடி வந்து அந்த பிளட் பேங்க் இது நடத்துவாங்க சார், தேட்டர்லேயே அவங்களே பெட்டெல்லாம் போட்டு அங்கேயே வச்சு பண்ணுவாங்க. அதை மாதிரி சர்வீஸ் ஓரியன்டாக இப்போ முன்னாடி மாதிரி இல்லாமல் சார் இப்போ அது பண்ணுறது அதையும் பண்ணிக்குவாங்க, பப்ளிக்கு ஒரு சர்வீஸ் ஓரியன்டாகவும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அவங்க சாரோட நேமை வச்சு பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கிறாங்க. அதனால் இப்போ நல்ல முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ சர்வீஸ் ஓரியன்ட் ப்ளஸ் செலிப்ரேஷன் ரெண்டுமே சேர்த்து பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறாங்க சார். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லைங்களா சார்? தன்னோட சந்தோஷமும் வேணும், மற்றவங்களுக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை. அவங்க எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பிளட் டொனேட் பண்ணுவாங்க. அந்த நம்ம ஓப்பனிங் டே அன்னைக்கே வந்து நிறைய பேர் பிளட் டொனேட் பண்ணுவாங்க சார். அது மாதிரி ஒரு கேம்பெயின் வச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து வச்சு ஒரு கேம்பெயினே தேட்டரில் வச்சு நடத்துவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் சார். ஆமாம் ஆமாம். கிரேட் சார். நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா லாஸ்ட் மினிட் இன்னொரு 2-3 டேஸ்ல படம் ரிலீஸ் ஆகுது, இந்த டைம்ல இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட சேனலுக்கு எங்களுக்கு இவ்வளவு நேரம் எங்களுக்கு கன்சிடர் பண்ணி எங்களுக்கு பேட்டி எடுத்ததுக்கு எங்க தேட்டர் சார்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Access Vibe and IFT Productions presents Majava London with Asal Kolaru, happening on April 26th. Tickets link in the description.